நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். இந்த வீடியோவில் என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்துட்டோம்னா இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் அண்டு ஐசி டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான டவுட்டை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். கம்பேரிசன் வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஐசி என்ன வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா STK 4191 விசஸ் வந்து பார்த்துட்டோம்னா STK 4141 பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப லாங் வீடியோ. அதேமாதிரி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு STKயில் இருக்க எல்லா அதாவது வந்து ஃபால்ட் வர்றது இந்த மாதிரி எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அதை வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். இந்த ஐசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாப்புலராக ஹைப்ரிட் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டோம்னா யூஸ் பண்ணுற ஆம்ப்ளிஃபையர் சிப்பு DIY பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா டீப்பாக டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி டெமோஸு கம்பேரிசன்ஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். விஷுவலாக வந்து ப்ராக்டிக்கலோட டெஸ்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸு பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக CTOவோட க்ளோஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஓகே, டைட்டிலுக்கு வந்துடலாம். STK 4141 விசஸ் STK 4191 ஃபுல் கம்பேரிசன் வீடியோவை பற்றி தான் பெஸ்ட்டான DIY ஆடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஐசி வந்து பார்த்துட்டோம்னா தரும். ஓகே, இன்றைக்கி என்ன வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது வந்து மோஸ்ட்லி 2 யூஸ்டு ஹைப்ரிட் அதாவது வந்து ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசி தான் இந்த 4191 4141ங்கிறது. ஸ்டீரியோ ஆம்புக்கு, ஹோம் ஸ்பீக்கர் சிஸ்டமுக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் சவுண்ட் சிஸ்டமுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஹெட் டு ஹெட் கம்பேரிசன் வந்து பார்த்துட்டோம்னா காட்ட போகிறேன். பெட்டர் பர்ஃபார்மன்ஸு அதேமாதிரி மேக்ஸிமம் ரிலையபிலிட்டி இதெல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஓகே, அதே மாதிரி STKவுடைய சிப்பு க்ளோஸ்அப்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் போர்டு அதாவது வந்து சிப் யூஸ் பண்ணுறது சர்க்யூட் டயக்ராம் ஃபீச்சர்ஸு எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா லாங் வீடியோ, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இருக்க டவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் STKவை பற்றி இருக்க டவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஏன் இதை 4191 இல்லை 4141 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 50 வாட்ஸ் அதாவது வந்து 50 வாட்ஸ்லேருந்து 100 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு சேனல் அப்படிங்கிறப்போ கிளாஸ் ABயில் வந்து பார்த்துட்டோம்னா இந்த STK ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் இல்லை மோனோ ஆம்ப்ளிஃபையர் இந்த மாதிரி கான்செப்டில் வரும். அதேமாதிரி பின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பேபிலிட்டியாக இருக்கும். எலக்ட்ரானிக் ஹெல்ப் கேர் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தான் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி பிஃபோர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்ல போகிறோம். அதே மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டியூயல் சேனல் அதாவது டியூயல் சேனல் பவர் ஆம்ப்ளிஃபையரு டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி பவர் சப்ளை வந்து பார்த்துட்டோம்னா ப்ளஸ் மைனஸ் கிரவுண்டு இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேசிவான டிஸ்க்ரீட் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஆன்ஸ்க்ரீன் கிராஃபிக்கு டயக்ராமில் நான் சொல்கிறேன். நான் பின்னாடி வீடியோ முடியறதுக்குள்ள நான் சொல்கிறேன். நான் அதாவது வந்து அத்தியாவசியமான பவர் ஆம்ப்ளிஃபையர் மாடியூலில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி சிங்கிள் பேக்கேஜ்லேயே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டீரியோ அவுட்புட் வரும். அதேமாதிரி டீட்டெயிலானது STK 4141 அப்படின்னா ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரு. அதேமாதிரி அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ தான் வீடியோ ஸ்டார்டிங்கு 50 to 60 வாட் பெர் சேனல் அதாவது வந்து ஒரு சைடுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 50 to 60 சேனல் 4141 வந்து பார்த்துட்டோம்னா வரும். 4141ல் பெர் சேனல் 2 சேனல் இருக்கும். அதில் ஒரு சேனல் வந்து பார்த்துட்டோம்னா 50 to 60 வாட்ஸ் பக்கமாக ஒரு சேனல்லே வரும். டிபெண்ட் ஆன் எதை பற்றி டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா லோட் அண்ட் சப்ளை அதாவது வந்து பவர் சப்ளை பொறுத்து இந்த AC ஓட்லேருந்து வர பவர் சப்ளையும் அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் சப்ளை ரெக்டிஃபிகேஷன் பண்ணி அடுத்து எவ்வளோ லோடு வருது அப்படிங்கிறத பொறுத்தும் அதாவது வந்து லோடு வந்து பார்த்தோம்னா தாங்கிறது அதோடைய இது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இது புக் செல்ஃபுக்கு ஸ்பீக்கருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் 4191. அதே மாதிரி ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து 4141 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 70 வாட்ஸ் வரைக்குமே பெர் சேனல் வந்து பார்த்துட்டோம்னா டிபெண்ட் பண்ணும். அதாவது வந்து வேரியேஷன் டிசைனை பொறுத்து நம்ம போர்டை பொறுத்தும் இல்லை லோடு பவர் சப்ளை லோடு பொறுத்துமே டிஃப்ரெண்ட் ஆகும். அதேமாதிரி டேட்டா ஷீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 சிப்புமே வந்து பார்த்துட்டோம்னா ஒரே மாதிரி தான். பட் இன்டர்னலாக வந்து பார்த்தோம்னா பின் அவுட்புட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகும். 4191ல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது வந்து ஹார்டான அவுட்புட் வந்து பார்த்தோம்னா வெளியே தள்ளும். அதை விட 4191 வந்து பார்த்துட்டோம்னா பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்துட்டோம்னா 4141 வந்து பார்த்தோம்னா ஸ்டீரியோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்துட்டோம்னா சப்வூஃபருக்கு மோனோ பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி STK 4141 வந்து பார்த்துட்டோம்னா
எஸ்டிகே 4191 இது ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரு. பவர் இன்புட்டு பவர் அவுட்புட்டு அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது வந்து 2 ஸ்பீக்கர் 50 வாட்ஸில் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும் 4141க்கு. இல்லை அப்படின்னா 50 to 70 வாட்ஸ்க்குள்ளே போடலாம். அந்த மாதிரி டைப் இது. அதே மாதிரி டைப்புக்கெல்லாம் டிஹெச்டி, அதாவது வந்து நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். டிஹெச்டி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கூகுளில் ChatGPTல இந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிஹெச்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே லோ தான். அதாவது வந்து பெஸ்ட்டாக இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ்டு ஸ்டீரியோவில் வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒன் திங் இருக்குது, பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 4141 911 இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா மாடல் லைக் எஸ்டிகே 4321 சேமாக பின் எல்லாமே மேட்சிங் ஆகும். எஸ்டிகே 3121 வந்து 4191க்கும் 4141க்கும் எல்லாமே சிம்பிளாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி அதாவது வந்து லேபிளிங் பின்னாக இருக்கட்டும் எல்லாமே சேமாக இருக்கும். ஹைலைட்டாக வந்து பார்த்தோன்னா பின் டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஆகும். அதே மாதிரி சால்ட்ரிங் வந்து பார்த்தோம்னா அண்டர் சைடில் பாயிண்ட் எல்லாமே தனித்தனியாக, அதாவது வந்து தனித்தனியாக சால்ட்ரிங் அடிச்சிருக்கணும். அப்போ தான் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனியாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சால்ட்ரிங் அடிச்சிருக்கணும். அதே மாதிரி பவர் சப்ளை ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா போத்துக்குமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் டூயல் பவர் சப்ளை தான். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா டூயல் பவர் சப்ளை, பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கிரவுண்டு இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துலேயுமே அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கிரவுண்டு இந்த டைப்பில் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே பிசிபி போடலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4141, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 44. ஆனால் ஐசி மட்டும் வந்து பார்த்துட்டோம்னா 4191 போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்துட்டோம்னா எந்த வோல்ட்லேருந்து எந்த வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும் அப்படிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரிஜினல் ஐசிக்கு தான் இது எல்லாமே ஒத்து போகும். நம்ம கொரியா ஐசி, சைனா ஐசி இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிது. பட் நான் சொல்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஐசிக்கு ஒத்து போகும் எல்லாமே. ப்ளஸ்ஸு மைனஸ் கிரவுண்டு, அதாவது வந்து 20 வோல்ட்லேருந்து 35 வோல்ட் வரைக்குமே இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது ஒரிஜினல் ஐசி. இப்போ இது ரெண்டுமே ஒரிஜினல் ஐசி கிடையாது. ஒரிஜினல் ஐசியாக இருக்கும்போது அதான் வந்து 20 வோல்ட்லேருந்து 35 வோல்ட் வரைக்குமே கொடுக்கலாம் தாராளமாக. குவாலிட்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும். கிளியரான சவுண்ட், அதாவது வந்து நீங்கள் சைனா ஐசிக்கும் இல்லை ஜப்பான் ஐசி இந்த மாதிரி கொரியா ஐசி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். அதனுடைய கிளாரிட்டி அப்படிங்கிறதே வேறு. நம்ம ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணும்போது இதுன்னு கிடையாது, நம்ம 7265 இருக்கட்டும், அது மேக்ஸிமம் ஒரிஜினல் ஐசி கிடைக்குது. பட் அதுலேயும் நிறையா மார்க்கெட்டில் டூப்ளிகேட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரிஜினல் ஐசி கண்டிப்பாக நீங்கள் எந்த ஐசி எடுத்தாலும் சரி ரேட்டு வந்து பார்க்காம நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சவுண்ட் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் ஐசி நீங்கள் கண்டிப்பாக போயிருங்க. அதே மாதிரி சவுண்ட் டெஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளியரான சேனலில் வந்து பார்த்தோம்னா சேம் ஆடியோ கொடுத்தாலுமே அதை வந்து அந்தந்த ஐசிக்கு ஏற்ற மாதிரி கிளியரான ஆடியோ வந்து பார்த்தோம்னா அவுட்புட் தரும். அதே மாதிரி எப்படி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4191 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹையர் வேல்யூவில் வந்து பார்த்துட்டோம்னா டிஸ்டார்ஷனே வராமல் இருக்கும். டிஸ்டார்ஷன்னா இந்த ஹம் மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பவர் சப்ளைலேருந்து வர கிரவுண்டை வந்து பார்த்தோம்னா கரெக்டாக மேட்ச் பண்ணாமல் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹம் வரும். பட் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது இந்த இரைச்சல் மாதிரி கேட்குறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் இருக்காது 4191ல். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒயரிங் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. பவர் ஹேண்ட்லிங் வந்து பார்த்துட்டோம்னா வால்யூம் வந்து பார்த்துட்டோம்னா ஏற்றுனோம்னா கூட 47K போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். பக்காவான மேட்சிங்காக இருக்கும். 4191க்காக இருக்கட்டும் இல்லை 4141க்காக இருக்கட்டும். அதே மாதிரி ஹீட்டும் வந்து பார்த்துட்டோம்னா தெர்மல், அதான் வந்து இந்த மாதிரி தெர்மல் இது யூஸ் பண்ணுங்கள். தெர்மல் இது யூஸ் பண்ணும்போது பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணுறேன் ஹீட் சிங்க்கு தெர்மல் பேஸ்ட்டு. இது யூஸ் பண்ணும்போது நல்லா ஹீட்டை வந்து பார்த்தோம்னா நல்லா அப்சர்வ் பண்ணி அதாவது வந்து ஹீட் சிங்க் வந்து பார்த்தோம்னா தள்ளும். இதுதான் இதில் சொல்லணும் வந்தது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். அதேமாதிரி 4141ல் ப்ரோஸ் என்ன அப்படின்னா பேலன்ஸ்டான ஸ்டீரியோ ஃபோக்கஸ் ஆகும். அதேமாதிரி ஸ்டேபிளான அண்டர் மாடரேட்டரான பவர் வந்து பார்த்துட்டோம்னா தள்ளும். காமனாக யூஸ்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா புக் செல்ஃப் இருக்குது இல்லைங்களா, அதில் ஆம்பை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நல்லா யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி கான்ஸ் என்ன வந்து பார்த்துட்டோம்னா ஸ்லைட்டாக வந்து பார்த்துட்டோம்னா லோவர் மேக்ஸிமம் அவுட்புட் தரும்.
கம்மியான அவுட்புட் தரும். இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லோவர் அவுட்புட் தரும். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹையரான இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 10 இன்ச்சுக்கு, அதாவது வந்து A to Z அட்டோஸு 10 இன்ச்சுக்கு இதை வந்து பார்த்துட்டோம்னா 2 ஸ்பீக்கர் லோட் பண்ணுவோம். பக்காவான மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டோம்னா கரெக்டான இதில் மேனேஜ் பண்ணி பில்ட் பண்ணும்போது கெய்னிங்காக இருக்கட்டும் பக்காவாக அதை வந்து அதாவது இந்த ஐசிக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா தரணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான ஆல்ட்ரேஷன் கெய்னிங் பண்ணி கரெக்டான இதில் லெவலில் வந்து பார்த்தோம்னா ஹெட்ஸில் இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான ரிசல்ட், அதாவது வந்து 5-10 A to Zல 100 வாட்ஸ் RMS அதனுடைய வேல்யூ. அதில் வந்து பார்த்தோம்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் 2, அதாவது வந்து 2 இந்த மாதிரி டைனிட்டி யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 இன்ச்சு நான் இப்போயும் அதுதான் யூஸ் பண்ணுறேன். 10 இன்ச்சு யூஸ் பண்ணும்போது பக்காவான மேட்சிங்காக இருக்கும். கம்ப்ளைண்ட் சுத்தமாக வராது. நீங்கள் ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பான முறையில் பக்காவாக இருக்கும். அதாவது வந்து பழைய ஐசியாக இருந்தாலும் ஓகே, ஒரிஜினல் ஐசி அப்படிங்கிறது வேறு. பட் பழைய புது ஐசியாக இருந்தாலும், பட் சைனா ஐசி கொரியா ஐசி சுத்தமாக நான் வந்து பார்த்துட்டோம்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. அதே மாதிரி அடிக்கடி ஹீட்டிங் இஷ்யூனால் கண்டிப்பாக பேர்ன் ஆயிரும். நீங்கள் அதாவது வந்து இப்போ 24 வோல்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் 20 வோல்ட்டில் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். ஹீட்டிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஐசி ஃபால்ட்டாக இருக்கட்டும், கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். அதே மாதிரி 2 சிப்புமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரியல் ஆடியோ கியர் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி எஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா டிஐஒய் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க யூடியூப்பில். சிம்பிளான சர்க்யூட்டில் ஈஸியான பவர் அவுட்புட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லோ வால்யூம்லேயே நல்ல கெயின் தரக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் தான் இது. STK 4191 இருக்கட்டும், 4141 இருக்கட்டும், STKவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கெயின் வந்து பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கம்மியான வோல்டேஜ் கொடுத்தாலும், கம்மியான வோல்டேஜ் கொடுத்து ஆம்பியரும் கம்மியாக கொடுத்தோம்னா கூட, அதாவது வந்து 24024ல் நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5 ஆம்ப்ஸ் கொடுத்தீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் 5.1 பர்ஃபெக்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். நம்ம இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கும்போது டிரான்சிஸ்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் அதிகமாக தரும். நான் இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 24024ல் 15 ஆம்பியர் கொடுத்து வெறும் 2 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணும்போது பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ரியலான ஆடியோ வந்து பார்த்தோம்னா ஃபீல் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்மியான ஆம்பியர், அதாவது வந்து கம்மியான ஆம்பியர் கொடுக்கும்போது பக்காவான ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம STKவை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதனால தான் STKவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2.1 செய்யும்போது, அதாவது வந்து பஸ் ஆடியோ இருக்கட்டும், இல்லை லாரி செட்டு, டாடா ஏசி, தோஸ்த், இந்த மாதிரி எந்த ஆம்ப்ளிஃபையராக வெஹிக்கலாக இருந்தாலும் ஓகே, அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா STK ஐசி மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. 4141 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 4231 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஐசி எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா ஈஸியான மேட்சிங்காக இருக்கும். பர்ஃபெக்டான ஆடியோ வந்து பார்த்தோம்னா லோ வாட்ஸ், அதாவது வந்து லோ வோல்டேஜ்லேயே வந்து பார்த்தோம்னா நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அதிலெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா. அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதிக பேர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வெஹிக்கல் ஆடியோ, அதாவது வந்து 2.1 தோஸ்துக்காக இருக்கட்டும், டாடா ஏசி, இந்த மாதிரி வெஹிக்கலுக்காக யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும். இந்த டாபிக் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல டாப்பிக்கு, அதாவது பிகினருக்கு டீச் பண்ணுறதுக்கு நல்ல டாபிக் இது. மோஸ்ட்லியாக ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணுற ஐசின்னா இது தான். அதேமாதிரி STKல 4191 என்ன, அதே மாதிரி அது எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும், எவ்வளோ வாட்ஸ் வரும், யார் யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது வந்து STK 4141 சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர். இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சானியோ கம்பெனிக்காரங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரிஜினல் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல கம்பெனி, அதாவது வந்து இது மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம் ஆடியோ சிஸ்டத்துக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். இது ஸ்டீரியோவுக்கு லெஃப்ட் ரைட், அதாவது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு. நார்மலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் ஐசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 25 வோல்ட் டு 35 வோல்ட் வரைக்குமே டிசியில் தரலாம். ஓகே, 25 வோல்ட் டு 35 வோல்ட் டிசியில் தரலாம். பட் இது சைனா ஐசிங்கும் போது நீங்கள் 20 to 24 வோல்ட் மட்டும்தான் தரணும். அப்போ தான் கரெக்டான லிமிட்டில் வேலை செய்யும். இல்லைனா ஹீட் ஆகி பேர்ன் ஆயிரும், ஐசி டக்குன்னு போக வாய்ப்பு இருக்குது. ஒரிஜினல் ஐசியாக இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 3030 யூஸ் பண்ணால் சேஃபாக இருக்கும். ஒரிஜினல் ஐசிங்கும் போது வோல்டேஜ் ஜாஸ்தியாக கொடுத்தோம் அப்படின்னா ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். அதே மாதிரி ஹீட்டு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா பேர்ன் ஆகிரும். அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அவுட்புட் பவர் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 50 வாட்ஸ் வந்து பார்த்தோன்னா 2 இதுலேயும் 8 ohms ஸ்பீக்கரில் 50 வாட்ஸ் வந்து பார்த்தோன்னா நீட்டாக வரும்.
ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 40 வாட்ஸ் டு 45 வாட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 8 இன்ச் 8 ஓம்ஸ் வந்து பார்த்தோம்னா இது சூப்பரான மேட்சிங்காக இருக்கும். அதேமாதிரி கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஹீட் சிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்பல்சரி கூலிங் ஃபேன் இருந்தால் இன்னும் நல்லது. கூலிங் ஃபேன் கண்டிப்பாக வைக்கணும். அதேமாதிரி ஹீட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா சவுண்ட் டிஸ்டார்ஷன் இல்லை ஐஸ் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். பிகினருக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும். லெஃப்ட் ரைட் அதான் வந்து வோல்ட்டு கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா இதில் சிம்பிளான வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஃபியூஸ் போட்டிருக்கனால 2 வயரும் டச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேஃப். இது ஒரிஜினல் ஐசியாக இருக்கும்போது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதே மாதிரி இது யார் யூஸ் பண்ணல அப்படின்னா பிகினருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்பிளான சர்க்யூட்டு லோ காஸ்ட்டில் ஈஸியாக ரிப்பேர் பண்ணுறதுல பர்ஃபெக்டாக இருக்கும். அதேமாதிரி சைனா ஐசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா நிறையா சைனா டூப்ளிகேட்டு 4191 இருக்கட்டும் 4141 ஐசியாக இருக்கட்டும் எஸ்டிகேல எல்லா மாடலுமே அதாவது வந்து ஒரிஜினல் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா கிடைக்காது. ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க. கூலிங் ஸ்ட்ராங்காக வைங்க. அதாவது வந்து ஹீட்ஸிங் பெருசாக போட்டு 10 லீஃப் 12 லீஃபில் கூட போடுங்க. அதில் போட்டுட்டு நீங்கள் 24 வோல்ட் ஃபேன் இருக்குங்க இல்லைங்களா, அதில் 24 வோல்ட் ஃபேன் இந்த மாதிரி 24 வோல்ட்டில் நீங்கள் வந்து கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது வந்து காற்று வந்து பார்த்தோன்னா அதாவது வந்து உள்ளடிக்கிற மாதிரி வைங்க. வெளியே அடிக்கிற மாதிரி நிறைய பேர் வைக்க சொல்கிறீங்க. பட் அந்த மாதிரி வைக்க வேணாம். அது ஏன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னா ரெண்டுமே பெஸ்ட் தான். அதாவது வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும். ஆடியோ ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பவர் ஆம்பை பொறுத்த வரைக்கும் எல்லா போர்டுமே நல்ல போர்டு தான். நமக்கு ஏற்ற மாதிரி எந்த போர்டு வந்து பார்த்தோம்னா சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வேலைகள் இருக்குது. அதே மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். எஸ்டிகே 4141 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 50 வாட்ஸ் வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்துட்டோம் மினிமம் அதாவது வந்து மினிமம் 4 இன்ச்சிலேருந்து 8 இன்ச் வரைக்கும் ட்ரைவ் பண்ணலாம். 6 இன்ச் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும். 4 ஓம்ஸில் 6 இன்ச் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக மேட்சிங்காக அதே மாதிரி 8 ஓம்ஸும் போடலாம். இப்போ நல்லாயிருக்கும் மேட்சிங்காக இருக்கும். 4141 பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எல்லா டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4191 மோனோ பண்ணிவிட்டு 12 இன்ச் வரைக்குமே ட்ரைவ் பண்ணலாம். நான் இப்போ வச்சுருக்க டைன்ட்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 12 இன்ச்சு ட்ரைவ் பண்ணும். பக்காவான மேட்சிங்காக இருக்கும் 4191 பொறுத்த வரைக்கும். 4191 மோனோ பண்ணிவிட்டு நம்ம சப்வூஃபர் 12 இன்ச்சு ட்ரைவ் பண்ணோம். இந்த மாதிரி டைன்ட்டி அதாவது வந்து டைன்ட்டி கேபிட்டல் சோனி ஜேபிஎல் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ண வேணாம். டைன்ட்டி புல்ஸ்டோனு இந்த மாதிரி சப்வூஃபரில் ட்ரைவ் பண்ணும்போது பக்காவான மேட்சிங்காக இருக்கும். அதேமாதிரி 4 ஓம்ஸில் ட்ரைவ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். 8 ஓம்ஸ் ட்ரைவ் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது வந்து 4191 வந்து மோனோ பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் 10 இன்ச் யூஸ் பண்ணுறீங்க ஸ்பீக்கர் வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 10 இன்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தாராளமாக இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் 70 to 80 வாட்ஸ் கண்டிப்பாக தரும். இது நீங்கள் சைனா ஐசி யூஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் ஆனால் ஒரிஜினல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை ஒரு தாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சைனா ஐசி தான். இதில் வந்து எந்த மாதிரி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா ஹீட்சிங் 12 இன்ச் இதில் ஹீட்சிங் போட்டுக்கோங்க. ஹீட்சிங் போட்டுட்டு ஏர் கூலர் அதாவது வந்து நீங்கள் 2 ஃபேன் வச்சுக்கோங்க. ஒரு ஃபேன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே காற்று வந்து ஏர் இன் வர மாதிரி, ஒரு ஃபேன் ஏர் அவுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஹீட்சிங் பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஏர் அவுட் போகிற மாதிரி வச்சுருங்க. ஹீட்சிங்க் இந்தாண்ட லெஃப்ட் சைடு அதாவது வந்து இப்போ ஆம்ப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர மாதிரி, இது வந்து பார்த்திட்டோம் அப்படின்னா அவுட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹீட் சிங்க்லேருந்து காற்றை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தள்ளும். இந்த பக்கம் தள்ளும்போது ஹீட் சிங்க் வந்து நம்ம வெளியே ஏர் வந்து பார்த்தோன்னா வெளியே போகிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்க முடியும். அதேமாதிரி ஐசி வந்து பார்த்தோன்னா ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மி. அதே மாதிரி சால்ட்ரிங் அயான் டிப்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தா அதை நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் நான் போடுறேன் நான். இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்டிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். எத்தனை வாட்ஸு எத்தனை வோல்ட்டு கொடுக்கலாம், அதே மாதிரி என்னென்ன ஸ்பீக்கர் தாங்கும், எத்தனை ஓம்ஸ் தாங்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நான். அதே மாதிரி என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி அர்ஜென்ட் எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக
கண்டிப்பாக புரிய வச்சிடலாம். அதே மாதிரி வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் அதான் வந்து பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக 5200 வந்து பார்த்தோம்னா கன்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி ஐஆர்எஃப் 150 டு ஐஆர்எஃப் 250 இந்த இந்த காம்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிறையா 5 சேனல் யூஸ் பண்ணுறாங்க. நானுமே கூட அதான் யூஸ் பண்ணியிருக்கேன், மேசி ஆடியோஸ்காரது. அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா மேட்சிங்காக இருக்குது. 10 இன்ச்சாக இருக்கட்டும், 8 இன்ச்சு 4 ஓம் போடும்போது பக்காவான மேட்சிங்காக இருக்கும். அதே மாதிரி 8 இன்ச்சில் 8 ஓம்ஸும் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும், மேட்சிங்காக இருக்கும். 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணும்போது லோ வால்யூம் வச்சுக்கோங்க. 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதேமாதிரி காயில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் 8 ஓம்ஸில். அதனால் நல்லா ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் மெயினாக சொல்ல வர்றது. அதேமாதிரி உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2 இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஐசியை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. நானும் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சிக்கலாம். அதுமாதிரி டவுட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தயங்க வேணாம், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரில அப்படின்னா நான் தெரிஞ்சவங்ககிட்ட நான் கேட்டு நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஏன் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் நிறைய பிகினரில் இருக்கும்போது நான் நிறையா பேர்த்துக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நிறைய பேர்த்துக்கு அதை வந்து கேட்டிருக்கேன். ரிப்ளை அப்படிங்கிறது கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் பிகினராக இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறையா அதாவது வந்து போர்டு லாஸஸ் ஆகக்கூடாது, காஸ்ட் அதாவது வந்து இப்போ மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும் நல்லா. மணி வந்து பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல், அதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், போர்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜை கெயின் பண்ணிக்கணும் பிகினர்ஸு அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு பிகினராக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போயே 22 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா முடிச்சிக்கலாம். அதேமாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். நானும் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.